அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் டிகே ப்ரொடக்ஷன். நான் தான் தினேஷ்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மியூசியம். என்னடா கரூரில் மியூசியம் இருக்கா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி தானே கேட்குறீங்க. ஆமாங்க, நம்ம கரூரில் மியூசியம் இருக்குங்க. ஸோ இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் ஃபோட்டோ வீடியோஸ் இருக்குன்னா 20 rupees எக்ஸ்ட்ரா கட்டணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ எடுக்க அலோவ் பண்ணுவாங்க. சரி ஓகேன்ட்டு நாங்களும் போய் ஃபோட்டோக்கு 20 rupees அப்புறம் உள்ள என்ட்ரி டிக்கெட் 5 ரூபான்னு சொல்லி 25 rupees கட்டிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கரூர் மியூசியம் நிறைய பேர் விசிட் பண்ணுறதில்ல. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா கரூரில் மியூசியம் இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. பட் நம்ம கரூர் மியூசியமில் உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த கரூரோட வரலாறுமே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கரூரில் யார் ஆட்சி செஞ்சால், அந்த கரூரில் யாரெல்லாம் வணிகம் பண்ணால், நம்ம கரூரில் என்னென்ன ஃபேமஸான கோயில்கள் இருக்குது, ஸோ நம்ம கரூரை சுற்றி என்னென்ன இருக்குது, ஸோ நம்ம கரூர் மாவட்டத்தில் என்னென்ன தண்ணிகள் ஓடுது அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கரூர் மியூசியம்குள்ளே அடங்கி இருக்குங்க. ஸோ இப்போ நாங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியுது நம்ம கரூரோட மேப்பு. ஸோ இங்கே விளையிற செடிகள், கொடிகள், அப்புறம் இங்கே உற்பத்தி பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லேருந்து எல்லாமே எக்கச்சக்கமான விஷயம் நம்ம கரூர் மியூசியமில் அடங்கியிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக கரூர் மக்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எப்பயாவது டைம் கிடச்சிதுன்னா போய் பாருங்கள். நம்ம கரூரோட மொத்த வரலாறும் அங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்தா தான் நம்ம கரூரோட பெருமை இன்னும் நிறைய பேத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நான் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம கரூரில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு விஷயமும் பார்க்க புல்லடிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட கரூர் மியூசியம் ஒன்றும் நீங்கள் நினைக்கிற பெரிய மியூசியம் கிடையாது. இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த அளவு தாங்க மியூசியமே. பட் இத்தினோண்டு விஷயத்துலையுமே எக்கச்சக்கமான விஷயங்கள் உங்களுக்கு அடக்கியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி போடுவார். ஸோ இங்கே தனியாக க்யூரேட்டருக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது. ஸோ அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா மியூசியமோட இன்சார்ஜ் க்யூரேட்டர் உள்ளே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான தமிழ் எழுத்துக்களும் இருக்குது. ஸோ தமிழ் எழுத்துக்கள் கற்றுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கரூரில் யூஸ் பண்ண உட்டு, அதுவும் மரங்கள் பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்னென்ன மரம்லாம் நம்ம கரூரில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரக்கட்டை அதோடு வச்சுருக்காங்க. ஸோ அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சணல், நார், இந்த மாதிரி கயிறு சம்மந்தப்பட்டது நம்ம கரூரில் எதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் அதை பற்றி இங்கே கொஞ்சம் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சங்குகள். நம்ம கரூர் அமராவதி ஆற்றுலேருந்து கண்டெடுக்கப்பட்ட சங்குகள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா சங்குகளுக்குன்னே ஒரு தனி செக்ஷன் ஒதுக்கியிருக்காங்க. இங்கே பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு சங்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கிறத
நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஒவ்வொரு இவ்வளோ சங்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேருந்து எடுத்ததுங்கிறது நமக்கு ஒரு பெரிய பெருமை தாங்க. அதுவும் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து கடலில் தான் இருக்கும். பட்டு நம்ம ஊர் அமராவதி ஆற்றுல வந்து இத்தனை வகையான சங்குகள் எடுத்திருக்காங்கன்னா அது ரொம்ப நம்ம கரூருக்கு நம்ம கொடுக்குற பெரிய பெருமைன்னு சொல்லாங்க. அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு ஒவ்வொரு சங்குகளும். ஸோ நான் சங்குகள் பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ வெரைட்டி இருக்குங்கிறது நான் அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நிறையா பார்த்துருக்கேன். பட் நம்ம கரூர் ஆற்றுல இந்த அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கான ஒரு நோட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அங்கே போனால் கூட அந்த நோட்ஸை கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ வந்து இங்கே கூட படித்து பாருங்கள், சங்குகளும் அதன் பயன்களும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அப்புறம் கரூர் மியூசியம் போனீங்கன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா வந்து வெங்க சங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி சங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது நம்ம மணலில் கிடைக்கிற சங்குகளும் சரி, இங்கே வந்து எப்பயாச்சும் கிடைக்கிற சங்குகளும் சரி. இப்போ வந்து நம்ம ஜுவாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகலாமா. இங்கே பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமான வந்து ஃப்ளவர்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கே தெரியாது, நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே என்ன இருக்குங்கிறது வந்து கீழே வந்து ஒரு சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. தி ரிமைன்ஸ் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் விச் லெவல்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து நோட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு நோட்டு பெயினாக எடுத்துகிட்டு போகிறீங்க நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால். அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து மாங்கனிங்களை பற்றி ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது வந்து தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அப்போ தான் பாயிண்ட்ஸ் நிறைய எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கூட நம்ம வீடியோ ஸ்டாப் பண்ணி கூட நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கற்கள், அதாவது நம்ம ஊரில் கிடச்ச எந்த வகையான நிலக்கரியெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிலக்கரியோட சாம்பிள் பீஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த சாம்பிள் பீஸை வந்து இப்போ நீங்கள் வந்து வீடியோவில் தெளிவாகவே பார்க்கலாம். ஒவ்வொரு கல்லும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான ஒரு ஷேப்பில் இருக்குது. அதே சமயத்தில் ஒவ்வொரு கல்லோட பேரும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த கல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வெறும் சாம்பிள் பீஸ். அதுதான் நம்ம ஊர்லேருந்து எடுத்த கற்களோட சாம்பிள் பீஸ் தான் இது கருங்கல் நம்ம ஆக்சுவலாக நம்ம எல்லா பக்கமும் பார்க்குறதா இப்போ நம்ம வீடு கட்டுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கிரைனேட்டாக இருக்கட்டும், அப்புறம் மைக்கா, அப்புறம் வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான கற்கள் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து நம்ம கரூர் மியூசியமில் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து இந்த பொம்மை ஆட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஸ்டிக்கர்ஸில் ஒட்டி. ஸோ அந்த பொம்மையை வந்து நம்ம கரூரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேம் வந்து ஒரு ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான பார்த்திங்கன்னா வந்து அந்த கட்டிங்ஸ் எல்லாமே இன்னும் வந்து பத்திரமா வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படத்தில் தான் பார்த்துருப்போம், நேரில் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. யாராச்சும் பார்த்திங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு காலத்துலையும் யூஸ் பண்ண ஒவ்வொரு வகையான கல்லால் செஞ்ச வெப்பன்ஸ் அண்டு கல்லில் வச்சு யூஸ் பண்ண பொருட்கள் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மேலே மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து அந்த டைமிங். இப்போ வந்து டெக்ஸ்டைல்ஸ், நம்ம கரூரில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ரொம்ப ஃபேமஸுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த டெக்ஸ்டைல்ஸ் வந்து எப்படி உருவாச்சு, அந்த நம்ம கரூரில் என்னென்ன வகையான காட்டன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எந்த வகையான துணிகள் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நம்ம கரூரில் என்னென்ன ஃபேமஸான துணிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம காந்தி யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே அதான் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே காந்தியை வந்துட்டார். அப்புறம் நம்ம கரூரில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் யூஸ் பண்ண, அதாவது மன்னர்களும் சரி பிரிட்டிஷ்காரங்களும் சரி யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து அதுவும் கொஞ்சமே நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இப்போ வந்து பார்க்குறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். இங்கே வந்து இந்த பீகாக்கில் செஞ்ச இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உரிமை. ஸோ உரிமையெலாம் இப்போ நிறையா கிராமத்தில் வந்து இல்லாமல் அழிஞ்சே போயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த ட்ரம் வேணால் நம்ம ஊரில் இன்னும் இருக்குது. அப்புறம் கிட்டார்ஸ்லாம் இருக்குது, தாம்பூராலாம் இருக்குது, இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் வந்து இந்த பீகாக்கில் செஞ்சதெல்லாம் வந்து இருக்கான்னு தெரியல. அப்புறம் உரிமை, உடுக்கையெல்லாம் வந்து உடுக்கை கூட ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ நிறையா கோயில்களில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து உரிமை வந்து இருக்கான்னு சொல்லி தெரில. அப்புறம் வந்து மரத்தால் செஞ்ச சிலைகள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா மரத்தால் செஞ்ச சிலைகள் நம்ம கரூரில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கரூருக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பெருமைங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி சிலைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கரூரில் செஞ்சுருக்கலாம், இல்லைன்னா வெளியூர்லேருந்து வணிகம் பண்ணவங்க விட்டுட்டு போயிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிலைகள் தாங்க இது. ஆனால் வந்து நம்ம கரூரில் கிடச்சிருக்குங்கிறது நம்ம ஒரு பெருமையான ஒரு விஷயந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து ஒவ்வொரு சிலைகளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸில் வந்து அழகாக
செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ கலைப்பொருட்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த கலைப்பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் வந்து எப்படிலாம் செஞ்சுருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ சூப்பராகவே இருக்குது. கம்ப்ளீட் பக்கா ஃபினிஷிங்கோடு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக பிரிட்டிஷ் காலத்தில் அதெல்லாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலத்தில் தான் கட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 200-300 வருஷத்துக்குள்ளே தான் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த டைமிங்கில் வந்து செஞ்சது மட்டும்தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி அழகான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான் சொல்லலாம். ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒவ்வொரு சிலைகளும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால என்ன சிலைகள்னு சொல்லி கீழேயும் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாமி சிலை தாங்க. இது என்ன சாமின்னு சொல்லி எனக்கு சரியாக தெரியல. பட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னே சொல்லலாம். அழகாக செதுக்கியிருந்தாங்களே இந்த சிலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடிகள் அப்படின்னு அதாங்க பார்க்க வந்திருக்கோம். ஓலைச்சுவடிகள்னு சொல்லி நமக்கு முதல்ல ஞாபகம் வருது திருக்குறளுக்கு தாங்க. ஏன்னா வந்து திருவள்ளுவர் பார்த்திங்கன்னா தன்னோட மொத்த குறள்களையும் 1330 குறள்களையும் பார்த்திங்கன்னா வந்து ஓலைச்சுவடியில் தான் எழுதியிருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஓலைச்சுவடிகள் பார்த்திங்கன்னா வந்து கரூர் ஆண்ட மன்னர்கள் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து புகழ்ந்து பாண்டவங்க அவங்க எழுதின ஓலைச்சுவடிகள் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்க. நம்ம ஓலைச்சுவடி படிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நமக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே இருக்க பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. அநேகமாக இது கரூர்லேருந்து எடுத்ததா இல்லை மற்ற பக்கம் வந்து வாங்கி வச்சுருக்காங்களான்னு சொல்லி எனக்கு தெரில. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் அழகாகவே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வகையான கடலில் வாழ்கிறவங்க. அதுக்கப்புறம் வந்து பிரமிடு வந்து ஒரு அழகான செஞ்சு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கரூரில் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. இது வந்து சும்மா செஞ்சு வச்சுருக்காங்க. பிரமிட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா வந்து கடல் உயிரினங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து கடலில் வந்து என்னென்ன உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஒவ்வொரு விலங்குகளோட டயக்ராம்ஸும் கொடுத்துருந்தாங்க. அதே சமயத்தில் அதையும் தாண்டி கீழே பார்த்தா நிறையா மீன்களை வந்து இப்போ இது கண்ணாடி பாட்டிலில் போட்டு கெமிக்கல்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து கடல் வாழ் உயிரினங்கள். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கனால நமக்கு வந்து ஒரு நம்ம கடலில் போய் பார்க்காட்டி நம்ம இங்கே நல்லாவே தெரியுது. இது பார்த்திங்கன்னா நம்ம கரூரோட வரைபடங்க. அதாவது கரூர் ஃபுல்லாக ஓகேவா, நாமக்கல் இந்த பக்கம் திருச்சி திண்டுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடுவில் வந்து கரூர் அமைஞ்சிருக்கு. இங்கே அது மட்டும் இல்லாமல் கரூரில் இருக்க செடி கொடிகள், அதாவது இவ்வளோ தான் நம்ம கரூரில் செடி கொடிகள் இருக்கான்னு சொல்லி கேட்டால் கிடையாதுங்க. எக்கச்சக்கமான செடி கொடிகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு சில செடி கொடிகள் ஓகேவா. நம்மளால் எல்லாத்தையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத கொஞ்சமாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த செடி கொடி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாதுங்க. அந்த செடி வந்து என்ன செடி, அதில் இருக்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது சொல்லி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண கற்களும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா ஒவ்வொரு கல்லும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா வந்து கிருஷ்ணாபுரத்தில் இருக்க ஒரு பழைய கோவில். அது வந்து இதில் ஓல்டு இமேஜஸ். இது பார்த்திங்கன்னா தரகம்பட்டியில் இருக்க ஒரு கோவில் இமேஜ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ அந்த காலத்தில் எடுத்த இமேஜஸ். இதெல்லாம் இப்போ கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது. ஏன்னா அது அவ்வளோ சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா வந்து கடவுர் அரண்மனை. இதெல்லாம் நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷ்னே சொல்லலாம். வந்து இப்போ நிறையா படம் ஷூட்டிங்ஸ் கூட அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆர்ச் வந்து நம்ம கரூரில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஆர்ச் வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து கோவிலில் இருக்க சிலைகளை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிலைகள் இந்த மாதிரி இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நமக்கு கிடைக்காது. இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்து ஒரு 50, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இமேஜஸ். ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம கரோட மேப்புன்னு கூட சொல்லலாம். இது வாங்கலில் இருக்க ஒரு கோயில். இங்கே நான் விசிட் பண்ணிக்க நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பாறையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுருப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக இன்னொரு டைம் போனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஃபேமஸான ரங்கமலை. ஸோ ரங்கமலை வந்து கண்டிப்பாக ட்ரக்கிங்க்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கரூரில் இருந்தீங்கன்னா ரங்கமலை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பரான ஒரு டெம்பிள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம கரூரில் இருக்க முக்கியமான பிளேசஸ்ன்னே சொல்லாங்க. ஏன்னா வந்து இந்த பிளேசஸ்லாம் வந்து அந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோ. ஸோ இப்போ வரைக்கும் பத்திரமா சேவ் பண்ணி நம்ம மியூசியமில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா வந்து நம்ம கரூர் வந்தோன்னா வந்து நம்ம பழைய கரூர் எப்படி இருந்ததுங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இங்கே கற்றுக்கலாம். ஸோ வந்து அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இது வார் மூமெண்ட்டுங்க. அது நான் வந்து அடுத்த வீடியோ நான் போடுறேன். அதாவது நான் மைசூர் வார் பார்த்திங்கன்னா நடக்கிறப்ப இங்கே ஒரு வார் மூமெண்ட் ஒரு நினைவு சின்னம் ஒன்று வச்சுருக்காங்க. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து பெயிண்டிங்ஸுங்க. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஒரு கற்பனை கதையை வந்து இங்கே சொல்கிற மாதிரியான பெயிண்டிங்ஸ் தான் இங்கே எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஒவ்வொரு பெயிண்டிங்ஸும் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு பெயிண்டிங்ஸும் கற்றுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஸோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தா மட்டும்தான் இது தெரியும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கல்களில் பார்த்திங்கன்னா வந்து
பெயிண்டிங்ஸ் வரைஞ்சிருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்னு புரியல. ஸோ நான் தொட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா திடீர்னு நமக்கு தாமரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சன்ரைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஒவ்வொரு பெயிண்டிங்களும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். இங்கே ஒரு காவலருடைய வந்து ஒரு ஃபோட்டோ வந்து இங்கே ஃபோட்டோங்கிற பாருங்கள் ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பெயிண்டிங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. ஒரு நேச்சுரல் லுக், ஒவ்வொரு பெயிண்டிங்களும் ஒவ்வொரு கதையை சொல்லுது. ஸோ அந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அங்கேயும் ஆராய்ச்சி பண்ணாதானே முடியும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கரூர்லேருந்து எடுக்கப்பட்ட பானைகள். ஒரு பானை வந்து எவ்வளோ முக்கியமானங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த மியூசியமோட ஓவரால் வியூங்க. அதாவது நம்ம இந்த சைடு வருவோம், இந்த சைடு வெளியே போயிடுவோம். இது பார்த்திங்கன்னா வந்து மியூசியமில் என்ட்ரன்ஸில் இருக்க சிலைகள், அதாவது நம்ம கரூர்லேருந்து எடுக்கப்பட்ட சிலைகள். இப்போ வந்து இங்கே இருக்க ஒவ்வொரு சிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் செஞ்ச சிலைகளாக இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி இப்போ கல்லாக இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி சிலைகளாக பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு ரொம்ப பேக் போகாமல், கொஞ்சம் முன்னாடி ஆகாமல், கொஞ்சம் சென்டராக இருக்க இந்த மாதிரி வந்து எடுத்திருப்பாங்க. அந்த டைமில் செஞ்சுருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே பார்த்திங்கன்னா நம்ம கரூரில் அநேகமாக வந்து எக்கச்சக்கமான கோயில்கள் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அத்தனை சிலைகள் இங்கே வந்து 9 நவகிரகங்களுடைய சிலைகளை வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் சுற்றி பார்த்தோம். ஏன்னா வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லா கோவில்லையும் இருக்கிறது தான். பட் கோவில் வைக்காமல் ஏன் மியூசியம் வச்சுருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் செஞ்சப்பட்ட சிலைகள். அதனால தாங்க இப்போ வரைக்கும் இதில் வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க. மியூசியமில் வச்சு பாதுகாத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் எண்கள், தமிழ் எழுத்துக்கள் வந்து இங்கே பதிவேக்கம் செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம தமிழ் எழுத்துக்கள் அப்படின்றத கற்றுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து கட் பண்ணி செவத்தில் வந்து அடித்து வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கரூர் மியூசியம் வந்தீங்கன்னா இதை வந்து படித்து பாருங்கள். அதாவது நம்ம கரூரான மன்னர்கள் பார்த்திங்கன்னா வந்து ராஜராஜ சோழனுக்கு 23 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் இங்கே இருக்குங்க. ஸோ அதுக்கு அங்கே கியூரேட்டர்கிட்ட கேட்டாலே இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் படித்து சொல்லுவார். இது நம்ம கல்வெட்டுகளை எப்படி படிக்கணுங்கிற வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு கல்வெட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மன்னர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பை வந்து சொல்லுங்கள். அதாவது இந்த கல்வெட்டுகளை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது, மியூசியமுக்கு வெளியே. ஸோ அந்த கல்வெட்டு தான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மியூசியம் என்ட்ரன்ஸ், அதாவது வெளியேயும் பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமான வந்து கல்வெட்டுகள் வந்து அதாவது கற்சிலைகளை வந்து இங்கே செஞ்சு வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சிலை இருக்குது. இந்த சிலை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சிலை நிறையா இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கெல்லாம் வந்து விநாயகருக்கு உருவமே இருக்காது. அப்புறம் இங்கே லைட்டாக உருவம் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் உருவம் வரும், இன்னும் கொஞ்சம் உருவம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு பெரிய சிலை இருக்குது. இந்த சிலைக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு சிலைக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிலைலாம் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பேக் பொசிஷன் இருக்காது. இங்கே இருக்க விநாயகர் சிலையும் பார்த்திங்களா பின்னாடி வந்து பேக் பொசிஷனே இருக்காது. அதாவது அந்த காலத்தில் செஞ்ச எந்த ஒரு சிலைகளுக்கும் பார்த்திங்கன்னா வந்து பின்னாடி வந்து ஒரு பேக் பொசிஷன் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது பார்த்திங்கன்னா பீரங்கி. ஸோ இதில் தான் வந்து சுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எங்கேயும் பாருங்களேன், சிலைக்கு வந்து பின்னாடி பொசிஷன் இருக்காது, முன்னாடி பொசிஷன் மட்டும்தான் இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிலைகளும் எந்தெந்த நூற்றாண்டுக்கு செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதோட காலகட்டத்தையும் போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பாய்.